எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வீக்லி சார்ட்டு. வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வரும். அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டுனா முடிஞ்சு. இப்படி கீழே வரும் போயிட்டுனா அப்புறம் ஃப்ரெண்டு இப்படி மாறிடும். இங்கே போய் இப்படி போகும். மார்க்கெட்டு இறங்குற மாதிரி தான் சொல்லுது. டெய்லியில் எப்படி இருக்கும். நல்லா மேலே போக வேண்டியது அப்பளம் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே இறங்க முடியும். மார்க்கெட்டு மேலே போயிடாது போல. ஒரு பையரோ பண்ணுறான் கரெக்டாக இருக்கு. திரும்பி ஓடிட்டு அப்போ என்ன தான் பண்ண போயிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் கீழே இறங்குவோம். இது சரியான ஆள். ஒரு நாள் பக்கம் அப்பெல்லாம் ஓப்பன் ஆகும்போது மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா கீழே இறங்குற மாதிரி இருக்குது. இன்னும் எதுவுமே பையர் செல்லரை விடுறாங்க. இந்த பையரை செல்லர் வின் பண்ணி இங்கே க்ளோஸ் கொடுக்கவும் செய்யலை, செல்லரை பையர் வின் பண்ணி க்ளோஸ் கொடுக்கல. அதுக்குள்ளேயே மூவ்மெண்ட். இப்படி க்ளோஸ் கொடுத்தா தான் டப்புன்னு கீழே இறங்கும். அது வரையும் இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். நான் ஹோல்ட் ஆகிட்டனாலே மார்க்கெட் இறங்காத தான் பார்ப்பேன். அவ்வளோ தூரம் இருக்குது இறங்காத. 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கல்யாண வேலை ஒரு 2 வாரம் பிஸியாக இருக்கும். இதான் 5 மினிட் கண்டிப்பாக. மார்க்கெட் கீழே இறங்குறது. மார்க்கெட் எப்போ இறங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்விங்கே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே இறங்கும்போது எடுக்கக்கூடாது. 2வது டைம் வரும்போது தான் எடுக்கணும். மேலே விக்கோடு இருக்குது. செல்லிங் ப்ரெஷரோடு தான் இறங்குது. எவ்வளோ பாக்ஸு போட்டு வச்சுக்கலாம். மார்க்கெட் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிரேக் ஆகும். ஃபுல் பேக் என்ட்ரி இது தெரிஞ்சவங்க தான் ஃபுல் பேக்காக எடுத்துருப்பாங்க. எல்லாம் மேலே போகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் மேலே ஓடிக்கிட்டு இந்த கேண்டியில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் எடுப்போம். ஏன்னா செல்லிங் ப்ரெஷரோடு வந்துருக்கு. விக்கும் இருக்குது, ஸ்ட்ராங்கான விக்கி. இதுதான் நல்லா ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். அப்புறம் மேலே இருந்து பையரை செல்லர் வின் பண்ணுறான். ஒரு ரிஜெக்ட் தான் ஆகுது. இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த கேண்டில் இருந்து என்ட்ரி போட்டோம். டவுன் ரெண்டு இருக்குது. அப்புறம் அது உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த கடைசி பையரில் போட்டது தான் கரெக்டு. நான் அது உள்ளே வரல. இது முன்னாடி ஸ்விங் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிரேக் ஆகும். இது ஒரு ஸ்விங்கு. இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்விங்கு. ஃபஸ்ட் டைம் வரும், 2வது டைம் தான் அதை பிரேக் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்விங் வருது. இந்த இதில் சேர்ந்து திரும்பிட்டு பேக்கப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போகுது. வேறு திரும்பி ஓடி வருது. வேறு இது ஒரு ஸ்விங்கு. இதில் பையாகி போன மாதிரி பெரிய அப் ட்ரெண்ட் மாதிரி காமிக்குது. திரும்ப வச்சுட்டு இந்த விக்கி விடுறது இந்த டார்கெட்டு இருக்கான்னு பார்த்து அதை டார்கெட்டு விட்டுட்டு 2வது டைம் அப்படியே இறங்கி. ஃபஸ்ட் டைம் போகும்போது சில நேரம் விக் அடிக்கும், சில நேரம் பாடியோடு வந்து திரும்பும், சில நேரம் அப்படியே விக் அடிச்சுன்னா இனி விக் அடிச்சா எனக்கு கீழே இறங்க வேண்டாம் அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது. இந்த டார்கெட்டை எப்படி உடைக்கான்னு தான் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வரும்போது உடைக்க முடியல. 2வது டைம் மேலே போயிட்டு நல்லா ஃபுல் பேக் என்ட்ரி எடுத்துகிட்டு வேறு வருது. இந்த இடத்துல இந்த பையர் ஓப்பனில் போட்டுக்கோம். ஆனால் லைட்டாக உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தாலும் இதை பிரேக் பண்ணல. அந்த
இந்த பையரை சேர்த்து பிரேக் பண்ண அப்போ தான் ட்ரெண்டு மாற மாட்டேங்குது. அதுக்கு இடையில எங்கே போனாலும் அது உள்ளே போயிட்டு வந்தாலும் திரும்ப டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். உள்ளே போன பிறகு மார்க்கெட்டு ஸ்லோவாகிடும். அக்ரெசிவாக இருக்குன்னா இங்கனே திரும்பி போச்சுன்னா அப்படி போயிடணும். இந்த கேண்டில் வராமல்னா இப்படி திரும்புதில்ல. இப்படி இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போது போகணும். இதுதான் அக்ரெசிவாக உள்ளது. உள்ளே வந்துட்டாலே கொஞ்சம் ஹோல்ட் ஆகி விட்ருவோம். இதில் நமக்கு இந்த இதில் ஹோல்டை பார்த்தோன்னா நம்ம பையர் செல்லர் வின் பண்ணலான்ட்டு இதில் என்ட்ரி போட்டுருவோம். அப் ட்ரெண்டில் போட்டுருவோம். அங்கே போகாது. இந்த இதை வின் பண்ணுற வரையும் அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக இப்படி வின் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டாக மாறும். அது வரையும் இப்படியாட்டும் ஏமாதிரி ஹோல்ட் ஆகிட்டு தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இது இப்போ உள்ள வருது. இங்கே வந்து பையரை செல்லர் வின் பண்ணுறான். திரும்ப மேலே போகுது. திரும்ப ஒரு இடையே கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுறோம். உள்ளே வரானான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நல்ல ட்ரெண்டு. இது அக்ரெசிவாக திரும்புது. இதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்படி திரும்பணும். நம்ம அப்படி ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறுதா இல்லை இந்த மாதிரி உள்ளே வர வந்தால் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பையரை செல்லரை வின் பண்ணுறான். அடுத்த கேண்டில் உள்ளே போகிறான். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் பிரேக் ஆன பிறகு இந்த கேண்டில் உள்ளே வர முடியல. அதுக்கப்புறம் நல்லா அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் இது அப்படியே ஹோல்டு பண்ணியே விட்டுருக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த பையரெல்லாம் போட்டு உள்ளே வந்திருக்கும்போது நம்ம உடனே அப் ட்ரெண்டுன்னு எக்ஸிட் பண்ணியிருப்போம். இதில் எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த பையரை செல்லரை வின் பண்ணோன்னா இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மேலே போதா கீழே போதான்ட்டு பார்த்து எடுக்கும். இது பையரோ போடு. அதுக்கப்புறம் ஏதாட்டும் கேண்டில் உள்ளே மாறி வந்த பிறகு தான் எடுக்கணும் போட்டுருங்க. இந்த இது வந்து அது உள்ளேயே மூமெண்ட்டை முடிஞ்சிட்டு அப்புறம் இப்போ இறங்குது. இந்த பையர் ஓப்பன் லைன் போடும். அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடும். அவ்வளோ பையிங் ப்ரெஷரோடு வந்துட்டு அப்படி அப்படியே கீழே தான் இறங்குது பாருங்களா. அக்ரெசிவ்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இது எதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்னா மார்க்கெட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் வந்தோன்னா மார்க்கெட்டு டவுனுக்குள்ளே அக்ரெசிவாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரெண்டு மாற வரையும் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி அதை மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணலாம். இது ஒரு அந்த ஐடியா கொடுக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு ட்ரேடாக எடுத்து பழகினாத பிறகு தான் கடைசி பையர் ஓப்பன் அதை உடச்சி உள்ளே வரோம். அப்படி உள்ளே வந்தோடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாகிட்டு போகிறோம். இல்லை இது க்ளோஸும் கொடுக்கல. இப்போ க்ளோஸ் கொடுத்து உள்ளே வந்துட்டோம். அப்புறம் ட்ரெண்டு மாறி இதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்து உள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த பையர் செல்லர் வின் பண்ண கூட எடுத்துக்கிறோம். இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ண கூட எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே வின் பண்ணல, இங்கே வின் ஆயிடுச்சு. அது பையர் ஓப்பனுக்குள்ளேயும் போகுது மார்க்கெட்டு. அதிலே திரும்பி இருக்கணும். இது லோ ஆகுது. இந்த பையர் ஓப்பனும் பிரேக் பண்ணி மார்க்கெட் உள்ளே போகுது. திரும்ப கீழே வருது. ஆனால் அந்த மாதிரி இது இந்த இதுலேயே வரையும் இதை பார்க்கலாம் பார்த்துருங்க. இது வரையும் இதை கீழே பிரேக் பண்ணி கொடுத்தா தான் டவுன் ட்ரெண்டாக மாறும். இல்லைன்னா மாறாது. இந்த கடைசி கேண்டில் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இது இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்திருக்கக்கூடாது. உள்ளே போன பிறகு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே பை ஆகி போகணும். அப்போ தான் இன்னொரு போட்டோம். இது டபுள் பாட்டம்னா இதிலே போய்ட்டு இந்த ஸ்விங்கில் டச் பண்ணிவிட்டு திரும்ப அப்புறம் போயிருந்தோம். அப்போ ட்ரெண்டு மாறி இருக்கும். இது உள்ளே போய்ட்டு திரும்ப செல்லிங்கும் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் காமிச்சிட்டு பெரிய அளவில் போகாது இந்த மூமெண்ட்டும். அப்புறம் அதில் இருக்குது. அப்புறம் இந்த கடைசி பையரை செல்லர் வின் பண்ண இடத்துல வந்து பஞ்சாவது ஒரு பை ஆகுது. அப்புறம் இந்த இவன் கடைசி இது பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப உள்ளே வருது. உள்ளே வந்து இனி இது கீழே இறங்குறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அப்புறம் என்ட்ரி இருக்கணும். மேலேயும் அவ்வளோ ஈஸியெல்லாம் போகாது. ஏன்னா கீழே இறங்கிட்டு இனி அப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எதுவும் எடுத்து மேலே போனால் தான் உண்டு. இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக மேலே போகாது. இறங்கினாலும் உள்ளே வந்துச்சு இனி அவ்வளோ ஸ்பீடாகவும் இறங்காது.
இது ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் உள்ளே வருது. இப்போ பையர் ஓப்பனுக்குலாம் உள்ளே வந்துட்டுனா அப்புறம் அவ்வளோதான். இது ஹோல்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி இந்த மாதிரி மாறிச்சுன்னா ரெண்டு எடுக்கலாம். இது இந்த இதில் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு அக்ரெசிவாக போகுதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிற கொஞ்சம் நல்லா. இந்த இதுக்கப்புறம் இதோட ஒரு சின்ன கரெக்ஷன் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தப்பறம் மார்க்கெட் இந்த கேண்டில் வந்தப்பறம் நம்ம முடிவு பண்ணலாம் மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்ட்டு. அது 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 எக்ஸிட் பண்ணாமலே வச்சுக்கலாம். கரெக்டாக அங்கே எங்கே வந்திருக்காங்க இந்த பையர் ஓப்பன்லாமே டச் பண்ணியிருக்கான். அதை பிரேக் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பார்த்துட்டு முடியல. திரும்ப கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு எடுங்க. மார்க்கெட்டு பையரும் இருக்கான் செல்லரும் இருக்கான். அதில் ரெண்டு இடத்துல முடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணலான்னு தெரியாமல் கொஞ்சம் கவனமாகவே என்ட்ரி எடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளாக எடுக்காங்க, ரெண்டாவது டைம் எடுங்க. இதில் லாஸ் வந்திருக்கோன்னா இதில் லாஸ் விட்டுருக்கோம். இந்த பையர் செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வந்த உடனே நீ அப் ட்ரெண்டு தான் அப்படின்ட்டு அது இந்த கேண்டிலே மாறிட்டு இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்விங். இதெல்லாம் பிரேக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். இப்படி போனதுக்கு அப்புறம் இதில் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்போம். எதில் எடுக்கணும்னா இந்த இதில் வந்து பை ஆகணும். இது உள்ளே வந்து தான் பை அந்த பையாகிறதுல உள்ளே க்ளோஸ் கொடுக்கும். இப்படி இறங்காமல் இதுக்கு மேலே இந்த கேண்டில் இருக்குல்ல இதுக்கப்புறம் அப்படி பையாகி போயிருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் அப்ரண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் இப்போ பையாகி போனாலும் இவ்வளோ தூரம் தான் போகும். அந்த ஸ்விங்கு வர தான் போக முடியும். இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்விங்கு, நல்ல செல்லிங் ப்ரெஷரோடு வந்துருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்விங்கை விட்டுட்டு இந்த ஸ்விங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கண்டினியூவாக நல்ல ட்ரெண்டாக எடுத்துருப்பாங்க. இந்த இதை எப்போ ஸ்விங்கை விட்டுறணும். விடாமல் இதில் ஏதாட்டும் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ லாஸ் பண்ணியிருப்போம். இந்த பையர் செல்லர் வின் பண்ணோன்னா இது மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இது போய்ட்டு ஒரே ஐடியா கீழே இருக்கும். இந்த ஸ்விங்கில் போய் கண்டிப்பாக திரும்பும். இப்படி பார்த்து என்ட்ரி எடுங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட கஷ்டம் தான். புரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். அது லைவ் மார்க்கெட்டில் குழப்பம் போட்டுருக்கு. இப்போது ட்ரெண்டு பிடிச்சி போயிட்டுருக்குன்னா அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஹோல்டாகி ட்ரெண்ட் மார்க்கெட் திரும்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப் ட்ரெண்டாக மாறிட்டா அப்படின்ட்டு ட்ரெண்டு மாறுதா அப்படி இப்படின்னு பயங்கர குழப்பமாக இருக்கும். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக கேண்டிலில் லைன் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரி பார்.